கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மன மகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நீர் தந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை எங்களுக்கு சிறப்பித்து கொடுப்பீரார். எல்லா பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர், திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர், திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார். ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார். அழிந்திடாத உரிமை பெறவே மறுஜன்மம் அடைய செய்தார். அழிந்திடாத உரிமை பெறவே மறுஜன்மம் அடைய செய்தார். கோட்டையும் காப்பவர், திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. மகிழ்ச்சி ஆனந்தம் தந்த மகிமை நம்பிக்கை இருந்தார். மகிழ்ச்சி ஆனந்தம் தந்த மகிமை நம்பிக்கை இருந்தார். நீதிமானை செழிக்க செய்து என்றென்றும் ஜெயம் நல்குவார். நீதிமானை செழிக்க செய்து என்றென்றும் ஜெயம் நல்குவார். கோட்டையும் காப்பவர், திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. அரணும் கோட்டையும் காப்பவர், திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன்
நின் பாதம் பணிகின்றோம். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்த நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்த நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. நீரல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறு யாரும் இல்லை. நீரல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறு யாரும் இல்லை. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாறிட சந்ததமும் அருள் ஈந்திடுமே. உந்தனின் சமூகத்தால் இளைப்பாறிட சந்ததமும் அருள் ஈந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. மீட்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நிலைக்க நல்ல அருள் ஈந்திடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நிலைக்க நல்ல அருள் ஈந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்த நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்த நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. வானத்தில் தோன்றும் நாளில் உம்மை போல் மாறிடவே. வானத்தில் தோன்றும் நாளில் உம்மை போல் மாறிடவே. ஆவி ஆத்மா தேகம் மாற்றதா காத்திட கர்த்தரே கெஞ்சுகிறே. ஆவி ஆத்மா தேகம் மாற்றதா காத்திட கர்த்தரே கெஞ்சுகிறே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்த நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்த
பிரசன்னம் தாரும் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. கேள்வலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. கேள்வலாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. கேள்வலாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லையே. கேள்வலாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. தொழுவோம் அவர் மாட்சிமை, மரித்தாரவர் மகிமை நீரை ராஜா என்பே. மரித்தாரவர் மகிமை நீரை ராஜா என்பே. இயேசு நாமம் மேலானது, உயர்த்திடுங்கள். பாடுங்கள், உயர்த்திடுவோம்
மரித்தாரவர் மகிமை நீரை ராஜா என்பே மரித்தாரவர் மகிமை நீரை ராஜா என்பே தூயரே தூயரே சர்வ வல்ல தேவனே தூயரே தூயரே துதி உமக்கே துதி உமக்கே தூயரே துதி உமக்கே துதி உமக்கே தூயரே மன்னிக்கும் தேவன் நீரே ஏற்றும் தாயும் நீரே உதவும் நண்பன் நீரே என் சொல்லின் செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரமே ஆராதனை 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 இயேசுவே இந்த ஆத்ம நேசரே இயேசுவே இந்த ஆத்ம நேசரே Amen. எனதெல்லாமும் நீரே. அவர் மன்னிக்கும் தேவன், அவர் மகா பரிசுத்தர். அவருடைய மாட்சிமை இந்த காலவேளையிலே நாம் தொழுது மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவருடைய மகத்துவமான பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த காலவேளையிலே நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லவராயிருக்கிற மகா பரிசுத்தராயிருக்கிற அவருடைய சமூகத்தை நித்தமும் வாஞ்சித்து தேடுகிற ஒரு மக்களா இந்த காலவேளையிலே நாம் வந்திருக்கிறோம். ஒருவரே துதிக்கு பாத்திரர், தொழுகைக்குரிய தேவன் அவர் ஒருவரே. அவர் ஒருவரே மகத்துவம் உள்ள தேவன். அவருக்கு நிகரான ஒருவரும் கிடையாது. அந்த மாட்சிமை நிறைந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் உயர்த்தி மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க போகிறோம். இக்கட்டான ஒரு காலம் நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல, உலக நாடு முழுவதுமாக ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கிறதான ஒரு சூழல். அவருடைய ஜனமாகி நாம் ஆங்காங்கு வீடுகளில் இருந்து ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழல்,
ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தாவீதின் சங்கீதங்கள் 1:23 சங்கீதம். தாவீது சொன்னார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய, நான் குறைவடைய, அவரே என்னை நடத்துவார். வேலைக்கு போகாதனால பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, எத்தனையோ பிள்ளைகள், வாழ்க்கையில் ஒன்றுமில்லாதவர்கள், மற்றவருடைய உதவினால வாழ்கிற எத்தனையோ மக்கள் உண்டு. உதவி செய்பவர்களுக்கே ஒன்றுமற்ற ஒரு சூழலில் உதவி பெறும் மக்கள் என்ன செய்வார்கள்? எனக்கு ஒத்தாசை ஒரு பறவைகளுக்கு நான் கண்களை எடுக்கிறேன், வானத்தின் பூமி உண்டாக்கின கத்திடத்தின் ஒத்தாசை வரும் என்று அந்த தாவீது அரசன் பாடினான் அல்லவா? இன்றைக்கு நாம் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற பொருளுடைய ஒரு கவியை பாடி நம்முடைய தேவனை ஆராதிக்க போகிறோம். உலகமே மறந்தாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நினையாத விடத்தில் போஷிப்பார். அன்றைக்கு எலியாவை போஷித்த அதே ஆண்டவர் உன்னை மென்னை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், எனக்கொரு குறையும் இல்லை. அவரே என்னை காத்திடுவார், நித்தமும் என்னை நடத்திடுவார். கர்த்தரின் மேய்ப்பராய் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், எனக்கொரு குறையும் இல்லையே. அவரே என்னை ஆதரிப்பார், நித்தமும் என்னை நடத்திடுவார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, உன்னை நடத்துகிற ஒரு தேவன் இந்த காலவெள்ள உன்னோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். உலகமே மறந்து விட்டாலும், உலகமே வறண்டு போனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை போஷித்த விதம் வேதத்தில் நாம பார்க்கிறோம். உன்னை போஷிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த கவியிலும் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உலகமே வறண்டாலும் வீதத்தில் போஷிப்பாரே. உலகமே வறண்டாலும் கர்த்தர் தம் ஜனத்தை இணையாத வீதத்தில் போஷிப்பாரே. உன்னை
சித்தம் உன்னையும் என்னையும் நடத்திடுவார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், எனக்கு குறை இல்லை. உன்னை நடத்துகிற ஒரு தேவன், உன்னை போஷிக்கிற ஒரு தேவன், உன்னை காப்பாற்றுகிற ஒரு தேவன், எல்லா தீமைக்கும் உன்னை விளக்க உன்னை காத்துக்கொள்வார். எவ்விதமா நீ நடக்க வேண்டுமோ உன்னை அவரே நடத்தி செல்வார். உன் தேவை என்ன என்பதை அறிந்து உன்னை போஷிக்கிற தேவனாக அவர் காலவில் நம்மோடு கூட இருக்கிறார். ஆராதிக்கின்றோ தேவா, உம்மை ஆராதிக்கின்றோ தேவா, ரட்சக தேவா, உம்மை ஆராதிக்கின்றோ. சொல்லு, ஆராதிக்கின்றோ. Thank you, Lord. உம்மை ஆராதிக்கின்றோம் தேவா, ரட்சக தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரை ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரை தொழுகைக்குரியவர், நீர் ஒருவரை போற்றுதலுக்குரியவர். உன்னுடைய நாமம் ஆண்டவரே உன்னதமான நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இப்பொழுது இப்படி பிரசன்னம் இறங்கி வருவதாக. பிரசனத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு உங்களுடைய சிக்கனா மிகமைகளை கூட சமூகத்துக்குள்ளே எங்களை வைத்து நடக்கும். எல்லா புகழும் உங்களுக்கு சேரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் மரமே இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே தேவனுடைய வார்த்தை நாம் தியானிப்போம். யூதாவின் புஸ்தகம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வழுவாதபடி உங்களை காக்கவும்
தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஜெபிப்போம். இரக்கங்களின் ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தாவின் உதவியோடு இந்த வார்த்தையை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இந்த சத்தத்தை கேட்கும் ஒவ்வொரு உள்ளங்களோடு நீர் இடைப்படுவீராக. இந்த நாளிலும் பல சூழ்நிலை இருக்கிற ஆண்டவரே, எங்கள் தேசத்தையும் உம்முடைய ஜனங்களை நினைக்கிறோம். உம்முடைய இரக்கம் ஊர் மேலும் இருப்பதாக. எல்லா மேன்மை துதியும் புகழும் கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். வழுவாதபடி காக்கிற தேவன், மகிழ்ச்சியோட அவர் அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்துகிற ஒரு தேவன், மாசற்றவர்களாக நம்மை மாற்றுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஆகவே இவ்விதமான ஒரு வாழ்க்கைக்குத்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் அநேகருடைய வாழ்க்கை வழுவி போகிற வாழ்க்கையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். நான் அதிக பாரத்தோடு பயத்தோடு ஜெபிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆலய ஆராதனைக்கு செல்லாத, அதிகமாய் தேவ பிள்ளைகளோடு உறவு கொள்ள முடியாத இந்த சூழலில் அநேகர் வழுவி போய் விடுவார்களோ என்கிற ஒரு பயம் உண்மையாகவே இருக்கிறது. காரணம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது பலனை பெற்றுக்கொள்வதற்கு, ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு, விசுவாசத்தில் வளர்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வழுவி போய்விடுவார்களோ என்கிற பயம் ஒரு புறம் இருந்தாலும், இந்த வசனம் இவ்வாறு சொல்கிறது, வழுவாதபடி காக்கிறவர். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழலில் அநேக பெண்களுக்கு அநேக இடரல்கள் உண்டாகிறதை சமீபத்தில் செய்தி தொலைக்காட்சியில் நாம் கேட்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்துகிறவராம், இவ்விதமான காரியமும் நம்மை வேதனைப்படுத்தி விடாதபடி நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்துகிற தேவன் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இவ்வுலகத்தில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள் நாம் சோர்ந்து போய் மனம் துவண்டு போய் ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையற்ற நிலைமைக்கு தள்ளப்படாதபடிக்கு நம்மை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, உங்களை ஆண்டவர் வழுவாமல் காப்பார், மகிழ்ச்சியோடு அவர் நிறுத்திக் கொள்வார், உங்களை மாசற்றவர்களாக அவர் வைத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனைத்தான் நாம் ஆராதனை செய்கிறோம். யாருக்கு இவ்விதமான இந்த வாக்குத்தத்தம்? இந்த யூதாவின் புஸ்தகத்தை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். யூதாவின் புஸ்தகத்தில் முதல் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 3 விதமான அழைப்பை இந்த பிள்ளைகளுக்கு, இந்த வாக்குத்தத்தத்தை உரியவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். முதலாவது, அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசுவினால் காக்கப்பட்டவர்கள் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். முதல் வசனத்திலேயே அதை அவ்வாறு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறதாவது. அப்படியானால் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கிற நம்மை தேவன் பரிசுத்தமாக்கியிருக்கிறார். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த ஜீவியத்தை அவர் காக்கப்பட்டவர்கள் என்றும் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்களாகிய இந்த பரிசுத்தவான்களைத்தான் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், யூதாவை கொண்டு வழுவாதபடி காக்கிறவர், மாசற்ற சன்னிதானத்திலே உங்களை மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாக நிறுத்துகிறவர் என்று அவர் சொல்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற நாம் இதை ஆய்ந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாகவே நம்முடைய தேவன் காக்கவும்
நம்மை நிறுத்தவும் நம்மை சுத்திகரிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார் என்பது உண்மையாக இருக்கிறது. ஆகவே ஆனால் இவ்விதமான சூழ்நிலை யூதா இன்னொரு 3 கூட்டத்தை இங்கு அடையாளம் காட்டுகிறார். அதை நீங்கள் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மறுதலிக்கிற ஒரு கூட்டம் என்றும் பக்தியற்ற ஒரு கூட்டம் என்றும் பக்க வழியாய் நுழைகிற ஒரு கூட்டம். இந்த அழைக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனாலே பாதுகாக்கப்பட்டு வருகிற இவர்கள் வழுவி போய்விடுவார்களோ, மகிழ்ச்சி இழந்து போய்விடுவார்களோ, தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போய்விடுவார்களோ என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிற சூழலில் இதை யூதா மிக அழகாய் சொல்லுகிறார். அவரே காக்க வல்லவராயிருக்கிறார், அவரே பரிசுத்தமாக்க வல்லவராயிருக்கிறார், அவரே மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஏன் இவ்விதமான கூட்டம் தேவன் அழைத்த பரிசுத்தமாக்கப்பட்ட பாதுகாத்து வருகிற இந்த ஜனங்களை வஞ்சிப்பதற்கு சில கூட்டம் உள்ளே நுழைகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களில் முதலாவது மறுதலிக்கிறவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும். நான் ஆண்டவரை தேடினேன், ஆண்டவரை தேடியும் எனக்கு என்ன பலன், எனக்கு விதமான கஷ்டங்கள் விதமான பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி தன் சூழ்நிலையை பார்த்து தேவனை மறுதலித்து போகிற ஒரு கூட்டம் எழும்பும். இன்னொரு கூட்டம் பக்தியற்ற ஒரு கூட்டம் எழும்பும். அந்த கூட்டத்திடத்துல கொஞ்சம் கூட பக்தி இருக்காது. சிலர் மறுதலித்து போகிறார்கள், ஆனால் இந்த கூட்டம் மறுதலிக்காது. ஆனால் ஆண்டவரை பிள்ளை என்று சொல்லிக்கொண்டே பக்தியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களை நாம் அடையாளம் கண்டு கவனமாய் இருக்க வேண்டும். இன்னொரு கூட்டத்தை அவர் சொல்லுகிறார், பக்க வழியாய் நுழைகிற கூட்டம். ஆகவே எதை எடுத்தாலும் பக்க வழியாகவே யோசிப்பது, நீதியின்படி காரியங்களை செய்யாமல், நியாயப்படி காரியங்களை செய்யாமல் பக்க வழியாகவே நுழைகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. சோ இந்த கூட்டத்தை குறித்து தான் இவர்கள் ஆக்கினிக்குள்ளாவார்கள். இந்த கூட்டம் இன்றைக்கு மட்டுமல்ல, ஆதிகாலம் முதற்கொண்டே பூர்வத்திலேயே இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தினர், இப்படிப்பட்ட அந்த ஸ்பிரிட் அந்த நாட்களிலிருந்து செயல்பட்டு வருகிறதை யூதா இந்த புத்தகத்தில் மிக தெளிவாக எழுதுகிறார். இதில் ஆதி மேன்மை இழந்து போன தூதர்களை குறித்து 6ஆம் வசனத்திலேயும், அசுத்தமாய் வாழ்க்கை வாழ்ந்த சோதமின் மக்களை குறித்து 7ஆம் வசனத்திலேயும் எழுதுகிறார். இவர்கள் தன்னுடைய ஆதி மேன்மை இழந்து போனார்கள். தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கையை மேன்மை இழந்துவிட்டு தள்ளப்பட்ட ஒரு கூட்டம் இந்த லூசிபரும் அவனோடு கூட தள்ளப்பட்ட தூதர்களும். இரண்டாவது ஒரு கூட்டம் தேவன் படைத்த அருமையான இந்த பூமியில, இந்த உலகத்துல தன் வாழ்க்கை கெடுத்து அசுத்தமான வாழ்க்கை, எவ்வளவு அவலட்சணமாய் வாழ முடியுமோ அவ்வளவு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மகிமையை இழந்து போய் நித்திய ஆக்கினைக்குள்ளாக்கும்படியாய் தன்னை கெடுத்து கொண்ட ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டத்தார் தேவனுடைய திருச்சபைக்குள்ளே நுழைந்து விடாதபடி மறுதலிக்கிற கூட்டம், பக்தியற்ற கூட்டம், பக்க வழியாய் நுழைகிற கூட்டம், இவைகளை அவர் அடையாளம் காட்டுகிறார். ஆகவே இவ்விதமான கூட்டத்தை குறித்து அவர் 8ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது மிக விளக்கமாக சொல்லுகிறார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய மாம்சத்தை அசூசிப்படுத்தி கொண்டவர்கள், கர்த்தத்துவத்தை, கர்த்தத்துவம் என்று சொன்னால் தேவனுடைய அந்த ஆளுமையை அசட்டை பண்ணினவர்கள். தேவன் இருக்கிறார், தேவன் இங்கு ஆளுகை செய்கிறார், தேவனுடைய பார்வைக்கும்பாக, கட்டளைக்கும்பாக இப்படி வாழ வேண்டும் என்ற அந்த கர்த்தத்துவத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்களாம். மகத்துவத்தை, அந்த மகத்துவமான ஆண்டவரை அவர்கள் தூசிக்க துவங்கினார்களாம். என் அருமையான தேவ ஜனமே, 8ஆம் வசனத்தில் இந்த ஆதி மேன்மையை இழந்து
தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்ட, அசுத்தமான காரியங்களால் கெடுத்து கொண்ட அந்த கூட்டத்தை குறித்து இங்கு சொல்லுகிறது. இவர்கள் எப்படி இந்த மகத்துவத்தை தூஷித்தார்களாம், அதை மிக அழகாக அவர் எழுதுகிறார் 8ஆம் வசனத்திலேயே. இவர்கள் தெரியாதவைகளினாலே தூஷிக்கிறார்கள். ஒண்ணுமே தெரியாது, ஆனா தூஷிப்பாங்க. இவர்கள் புத்தியில மிருகங்களைப் போல நடந்து கொண்டார்கள். மிருகத்துடைய சுபாவத்தை போல சுபாவம் காணப்பட்டது. மூன்றாவது, சுபாவத்தின்படி இவர்கள் தெரிந்திருக்கிறவைகளில் தங்களை கெடுத்துக் கொண்டார். நமக்கு எவ்வளவு தெரியுமோ தெரிஞ்ச விஷயத்திலே தன்னை கெடுத்துக்கொண்ட ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டங்களை குறித்து வேதாகம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அதை குறித்து நாம் விளக்கமாய் படிப்பதற்கு பேசுவதற்கும் இந்த நேரத்தில் நமக்கு தருணம் இல்லாவிட்டாலும் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். இவர்கள் பக்க வழியாய் வாழ்கிறவர்கள், பக்தியற்றவர்கள், மறுதலிக்கிறவர்கள். இவர்கள் தங்கள் அறியாமையிலே வாழ்ந்தவர்கள், தாங்கள் அறிந்தவைகளை கெடுத்து கொண்டவர்கள், மகத்துவத்தை தூஷித்தவர்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களை குறித்து தொடர்ந்து அவர் சொல்லுகிறார். இந்த மேன்மை இழந்துவிட்ட கூட்டத்தை குறித்து சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்படி வழி வழியாக அநேகர் தங்கள் தேவன் வைத்த நன்மைகளை, மேன்மைகளை, அவருடைய மாட்சிமை, அவருடைய அதிகாரத்தை அதை புரிந்து கொள்ளாமலும், சில புரிந்து கொண்ட பின்பும் அதை விட்டு விலகி போன, அந்த மகத்துவத்தை இழந்து போன ஆமென் அநேகரை அடையாளம் காட்டுகிறத நாம் இங்கு பார்க்கிறோம். சில நபர்களையும் இந்த யூதா எழுதுகிறார். காயின் வழியில் நடந்தவர்கள் என்று 11ஆம் வசனத்தில் சொல்கிறார். காயின் வழியில் நடந்தவர்கள், தன் இஷ்டம் போல தேவனுடைய கட்டளையை மீறி நடந்த ஒரு வாழ்க்கை. பிலேயாம் கூலிக்கு செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடினவர்கள். வஞ்சகத்தினாலே ஆமென் பொருளாசினாலே இழுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கோரா எதிர்த்து பேசி விரைந்தோடு பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனவர்கள். தேவ மனிதனுக்கு விரோதமாக எழும்பி எதிர்த்து பேசி தங்களை கெடுத்துக் கொண்டவர்கள். ஒருவன் தான் சுய வழியை தெரிந்து கொண்டு போனான். இன்னொருவன் கூலிக்காக, பணத்திற்காக அவன் வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய காரியத்தை அவன் விற்று போட்டான். இன்னொருவன் எதிர்த்து பேசி பாவத்துக்குள்ளாய் கெட்டு போனான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி வேதாகமத்தில் வழுவி போகிற, பின்வாங்கி போகிற, மறுதலித்து போகிற, பக்க வழியாய் நுழைகிற, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிற இந்த கூட்டங்களை நமக்கு அடையாளம் காட்டுகிறதை வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். என் அருமையான தேவ ஜனமே, மேலும் இவர்கள் எப்படி இருப்பார்களும், அன்பில் விருந்துகளிலே கரைகளாய் இருப்பார்களாம், பயமின்றி விருந்துண்பார்களாம். இவர்கள் தண்ணீரற்ற மேகம் என்று வேதம் சொல்கிறது. இவர்கள் 2 முறை செத்து போன மரம் என்று சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, கடலின் அமளியை நுரைத்தள்ளுகிற கடலின் அலைகள் என்று இவளை சொல்லுகிறது. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்று இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இவங்களுக்கு ஒரு நடைமுறை கிடையாது, ஒரு சட்டத்திட்டம் கிடையாது, ஒரு ஒழுக்க நெறி கிடையாது, தன் இஷ்டம் போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவேதான் இவர்களை குறித்து வேதாம் இப்படி சொல்லுது. மேகம், தண்ணீரற்ற ஒரு மேகம், பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, 2 முறை வேர் செத்து போன மரம். ஆகவே ஜீவனில்லாத ஒரு வாழ்க்கை. கடலின் அலை நுரை தள்ளுகிற தன்னுடைய அசுத்தமான வாழ்க்கையை வெளியே கொண்டு வருகிற அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை. மார்க்கம் தப்பி ஆமென் தன்னுடைய வழியை விட்டு விட்டு மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்று இவர்களை வேதாகம் சொல்லுகிறது. இவர்களுக்கு என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு இருந்தா யூதா சொல்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்களே, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களே, காக்கப்பட்டு வருகிற நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தாலும் இப்படிப்பட்டதான சூழ்நிலை வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி உங்களை வழுவாமல் காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களுக்கு போதுமானவர் என்று சொல்கிறார். எப்படி அவர் நம்மை வழுவாமல் காக்க முடியும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற
காரியத்தை இந்த யூதான் புஸ்தகத்திலேயே 5 காரணங்களை அவர் சொல்கிறார். நீங்கள் வழுவாமல் மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டுமானால் இந்த 5 காரியங்களை யூதா சொல்கிறார். ஆதி நாட்களிலே தன்னுடைய வாழ்க்கையின் மேன்மையை, தன்னுடைய ஜீவியத்தை கெடுத்துக் கொண்ட, தன் இஷ்டம் போல வாழ்ந்த அவர்களுக்கு உண்டான நியாய தீர்ப்பு அவர்களுக்கு என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று இறுதியாக அவர் முடிக்கிறார். அந்த கூட்டம் அல்ல, அப்படிப்பட்ட வாழ்க்கையும் அல்ல. உங்களை வழுவாமல் காக்கிற ஒரு தேவன் இப்பொழுதும் இன்றைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை மாசற்றவர்களாய் அவர் மட்டும்தான் வைத்துக் கொள்ள முடியும். உங்களை மகிழ்ச்சியோட அவர் ஒருவர் தான் வைத்துக் கொள்ள முடியும். இங்கு மட்டுமல்ல, பரலோகத்தில் உங்களை கொண்டு சென்று பிதாவுக்கு முன்பாக அந்த சன்னிதானத்தில், அவருடைய சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக உங்களை பாதுகாத்து கொண்டு உங்களை நிறுத்துகிற ஒரு தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே வழுவி போய் விடுவேனோ என்று பயப்பட வேண்டாம். உங்களை காக்கும்படி தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த 5 காரியங்களை நாம் தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதை மட்டும் நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். அன்புக்குரியவர்களே, 17ஆம் வசனத்திலே முதலாவது நாம் பார்க்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். பிரியமானவர்களே என்று அவர் அழைக்கிறார். யூதா புஸ்தகத்தில் 3 பிரியமானவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பிரியமானவர்களுக்கு 3 விதமான அழைப்பு பெற்றவர்கள். முதலாவது பிரியமானவர்கள் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து பாருங்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே. பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிக கருத்துள்ளவனா இருக்கையில், பரிசுத்தவான்கள் ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களை எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் காணப்பட்டது. ஆகவேதான் இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு அந்த ரட்சிப்பு இருக்கிறது, அதனாலே பிரியமானவர்களே என்று அவர் அழைக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமானவர்கள். 2வது பிரியமானவர்கள் அந்த 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது வாசித்த 17ஆம் வசனத்தில், நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். பாருங்கள், உங்களுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற அல்லது தேவனுடைய வார்த்தையை நினைவு கூறுகிற, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் பிரியமானவர்கள். ஆகவேதான் தேவன் சபையை பார்த்து சொன்னால், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் உனக்கும்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவங்க யாருன்னா, அவருடைய வசனத்தை கவனிக்கிறவங்க, கேட்கிறவங்க, கை கொள்றவங்க ஆண்டவருக்கு பிரியமானவங்க. ரட்சிக்கப்பட்டவங்க பிரியமானவங்க, வசனத்தின்படி வாழ்கிறவங்க, வசனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க பிரியமானவர்கள். 3வது பிரியமானவர்கள் என்று அவர் அழைக்கிறது 20ஆம் வசனத்துல, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பாருங்கள், இங்க பரிசுத்தம் பரிசுத்தம் என்று 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக மேன்மையானது. அந்த விசுவாசத்தையே சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையில பரிசுத்தமும் இணைந்துகிறது. ஒரு விசுவாச அடிப்படையில் வாழ்வானியானால் அவனோடு கூட பரிசுத்தம் அங்கு காணப்படும். மகா பரிசுத்தமான விசுவாசம் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பின்பு பரிசுத்தாவிக்குள்ளே ஜெபம் பண்ணி. பரிசுத்தாவியானுடைய பெயரே பரிசுத்தாவியானவர். அங்கு பரிசுத்தத்துக்கு தான் இடம். 3வது பிரியமானவர் யார்? பரிசுத்தத்திலே நிலை கொண்டிருக்கிற, பரிசுத்தத்தை விரும்புகிற, பரிசுத்தத்துக்காக ஜீவிக்கிற, பரிசுத்தாவியானோடு தொடர்பு கொண்டிருக்கிற, பரிசுத்தமாக்குகிற அந்த வசனத்தோட தேவனுடைய விசுவாசம், தேவன் மேல் பரிசுத்தமுள்ள தேவன் மேல் விசுவாசம் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை பிரியமானவர்கள் அழைக்கிறார். நான் பிரியமானவர்கள் என்று இங்கு அவர் அழைப்பதற்கு 3 காரணம். 1, ரட்சிக்கப்பட்டவர்கள். 2வது தேவ வசனத்தோடு வாழ்கிறவர்கள். 3வது
தங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறவர்கள் முக்கியமானவர்கள் என்றுதான் நீங்க 17ஆம் வசனத்துல முதலாவது அவர் சொல்லுகிறார், முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். முதலாவது என்ன செய்யணும்? வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். அவனுடைய வார்த்தை மேன்மையான ஒன்று. தேவனுடைய வார்த்தை தேனிலும் தெளிதேனிலும் அது மதுரமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் அதை கை கொள்கிறவனும் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளது, இருதயத்தின் யோசனை நினைவை வகையறுக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு இணையானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அதனால்தான் இயேசு சொன்னார், வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகிறதில்லை என்று சொன்னார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய கட்டளைகளை, அவருடைய நியமங்களை, அவருடைய வாக்குறுதிகளை, அவருடைய மகத்துவமான காரியங்களை தேவனுடைய வார்த்தையில தான் நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம், நாம் வழுவாமல் மாசற்றவர்களாக மகிழ்ச்சியோடு இந்த பூமியில் வாழ்ந்து மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிலைநிறுத்துகிற அந்த வல்லவரோடு கூட நாம் இருக்க வேண்டுமானால் அதற்கு நமக்கு சில ஆலோசனை இந்த யூதா எழுதுகிறார். முதலாவது, வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்று எழுதுகிறார். முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை மறந்து போகிற இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை ஒரு நாளும் மறக்கவே கூடாது. பெரிய பரிசுத்தவான் இவ்வாறு சொன்னார், நான் சிறுவனாயிருக்கும் பொழுது வேதாகமத்தை என் தாயார் என்னை கட்டாயப்படுத்தி அதை வாசிக்க சொன்னார்கள். வேதம் வாசித்தால் தான் எனக்கு உணவு, அந்த பிரேக்பாஸ்ட் கொடுப்பேன் என்று சொல்வார்களாம். ஆகவே அப்பொழுது அவருக்கு அது கஷ்டமாய் தெரிந்தது. அப்படி அவர் வாசித்து வேதத்தை கட்டாயத்தின் பேரில் வாசித்து வாசித்து வேதத்தின் மகத்துவத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து இன்றைக்கு ஒரு வேத பண்டிதராக வேதத்தின் அநேக சத்தியங்களை அநேக தேவ மனிதர்களுக்கு நம்முடைய தேசத்திலே எடுத்துரைக்கிற ஒரு தேவ மனிதனாய் காணப்படுகிறார். ஆகவேதான் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும், சத்தியத்தை நாம் கை கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். முன் சொல்லப்பட்டது, நடந்தவைகளும் நடப்பவைகளும் இனி நடக்க போகிறவர்களும் எழுதப்பட்ட ஒரே ஒரு புஸ்தகம் பைபிள் மட்டும்தான். ஆகவேதான் நாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள். இந்த வேதாகமத்தை நம்முடைய கைகளில் வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த வசனங்களை நாம் அடிக்கடி நினைவு கூற வேண்டும். ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்தை திறன்பட படிப்பான்னு சொன்னால், தினந்தோறும் படிப்பான்னு சொன்னால், வேதத்தில் இருக்கிற காரியங்கள் படித்த மனதில் அதை நிறைத்துக் கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த வசனம் அவனோடு கூட பேசும். நீதிமொழிகள் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அது நடக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் எல்லா சூழ்நிலும் அதனோடு பேசுமா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வசனத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டிய அவசியத்தை நான் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக ஒரு நாளும் தேவனுடைய காரியங்கள் நாம் மறந்து போக வேண்டாம். தேவனுடைய இந்த மகத்தான இந்த சத்தியத்தை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நினைவு கூறுங்கள் என்று வேதாகம் சொல்கிறது. அதை மறந்து விடாதபடி நாம் நினைவு கூறுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வழுவாமல் காத்துக்கொள்வார். நான் சுருக்கமாக வேகமாய் 21ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை யூதா சொல்கிறார். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது, முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். இரண்டாவது, தேவனுக்குள்ளாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த காத்துக்கொள்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை எல்லாமே ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று ஒரு நாள் சொல்லிவிடக் கூடாது. அதனால்தான் இந்த யூதா எழுதுகிறார், நீங்கள் போராட வேண்டும் என்று எழுதுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். ஆனாலும் நாம் சில காரியங்களை நாம் முன்னெடுத்து அவர் சொல்லியிருக்கிறபடி விசுவாசத்துக்காக போராட வேண்டும். இங்கே சொல்லுகிறார், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ள வேண்டும்.
தேவன் மேல் இருக்கிற அன்பு குறையவே கூடாது. அதனால்தான் பவுல் மிக அழகாக எழுதினார். 13 கொரிந்தியரில் வாசிக்கும் பொழுது அன்பை குறித்து முழுமையாக எழுதுகிறார். அன்பின் இலக்கணத்தை எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அன்பை நீங்கள் வாசித்து இறுதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஒரு சுயநலம் கூட கிடையாது. அதுதான் அன்பு. எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் செலுத்துகிறோமே, அதுக்கு பேர் தான் அன்பு. உலக அன்பு. கடந்த நாட்கள் நான் குட் ஃப்ரைடே நாளிலே நான் அந்த அன்பை குறித்து பேசினேன். மீண்டும் நான் இதை பேசவில்லை. தேவன் அன்பா இருக்கிறார். அவருடைய அன்பிலே நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆகவே அன்பிலே அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காகவும் நீங்கள் உங்களை காத்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே காத்திருங்கள். உங்களை காத்து கொண்டு தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் நீங்கள் போய் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் உங்கள் மேல் பாராட்டின அன்பை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இரக்கத்தை நாம் தேவனிடத்தில் பெற வேண்டுமானால் இரக்கம் செய்கிறவனுக்கு தேவன் இரக்கம் செய்வார். ஆகவே நாம் தேவ இரக்கத்தை பெற வேண்டும். ஒரு சம்பவம் ஒன்றை நான் வாசித்தேன். நியூயார்க் சிட்டியிலே ஒரு நடு ரோட்டில் ஒரு வயதான ஒரு தாயார் அவர்கள் காவலர்களாக பிடிக்கப்பட்டார்கள். போலீஸ்காரர் அவரை அரெஸ்ட் பண்ணார். அந்த வயதான மூதாட்டி அவங்க நீதிபதி முன்பதாக கொண்டு நிறுத்தப்பட்ட போது நீதிபதி அந்த கோர்ட்டில் அவளை விசாரிக்கிறார். விசாரித்த போது என்ன பெரிய தப்பு பண்ணாங்கன்னா, அவங்க ரொட்டி கடையிலிருந்து ரொட்டியை திருடிட்டாங்க. அவரை விசாரித்த நீதிபதி கேட்டார், ஏன் நீங்கள் ரொட்டியை திருடினீர்கள்? திருட்டு குற்றத்திற்காக நீங்கள் இவ்வளவு டாலர் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த தாயாரை வற்புறுத்தினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1935 வருஷத்திலே இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆகவே நீங்கள் இதற்குரிய பணத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னபோது அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, பணம் இல்லாததுனால தான், எனக்கு வசதி இல்லாததுனால தான் என்னுடைய மகளுடைய பிள்ளைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு ஆகாரம் இல்லை என்று சொல்லி நான் ரொட்டியை திருடும் அளவுக்கு எனக்கு இப்படிப்பட்ட தரித்திரம் வந்தது என்று சொல்லி நீதிபதிக்கு முன்பாக சொன்னபோது அந்த நீதிபதி மிகவும் வேதனைப்பட்டார். அவர்களுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை அவர் செலுத்திவிட்டு அந்த கோர்ட்டில் நின்ற எல்லாரையும் பார்த்து சொன்னாரு, எல்லாரும் ஆளுக்கு $10 இந்த தாயாருக்கு நீங்கள் கொடுத்தாக வேண்டும். இவர்கள் இப்படிப்பட்ட குற்றத்தை செய்வதற்கு நாம் இவள் மேல் இரக்கம் பாராட்டாமல் போனதுதான் காரணம். நாம் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யாமல் போனதுதான் காரணம். ஆகவே நாம் எல்லாருமே குற்றவாளியாய் தான் நாம் இங்க நிற்கிறோம், இவர்கள் மட்டுமல்ல. ஆகவே அங்கிருந்து எல்லாரும் சில டாலர்களை கொடுத்தாங்களா, அந்த பணத்தை அந்த தாயாரிடத்தில் கொடுத்து அந்த நீதிபதி அவருக்கு தீர்ப்பு வழங்கி அனுப்பினார். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்கள் தேவ இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும். நீங்கள் இரக்கம் செய்யும் போது கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமாயிருப்பார். நீங்கள் தயவு செய்யும் போது கர்த்தர் உங்கள் மேல் தயவுள்ளவராயிருப்பார். இரக்கம் செய்யவனுக்கு ஏற்ற இரக்கம், தயவு செய்கிறவனுக்கு ஏற்ற தயவு அவரிடத்தில் உண்டு. அதுதான் யூதா எழுதுகிறார், வார்த்தைகளை நினைவு கூறுங்கள், அதை மறக்காதீங்க. முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து வாழுங்க. வேதம் என்ன சொல்லியிருக்கிறதோ நினைத்து நினைத்து அதன்படி செய்ய உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. வார்த்தையை விட்டு உங்கள் மனம் விலகாதிருக்கட்டும், கண்கள் விலகாதிருக்கட்டும்.
உம்முடைய வாக்கை எனக்கு ஆண்டவரே நீ தந்திராவிட்டால் நான் எப்பொழுதும் மௌனத்தில் ஆழ்ந்திருப்பேன் என்று தாவீது சொன்னார். அதுதான் என்னுடைய மனமகிழ்ச்சி என்று சொன்னார். என் இருதயத்தில் அதை நான் வைத்துள்ளேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு வார்த்தை நினைவு கூறுவோம். இரண்டாவது, தேவ இரக்கத்திற்காக காத்திருப்போம். மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வோம். நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவோம். ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கமாக இருப்பார். நீங்கள் வழுவாமல், இந்த உலகத்தில் எந்த விதமான அசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் தொடராமல், நீங்கள் மகிழ்ச்சியை இழக்காமல் மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாக வழுவாதவர்களாக உங்களை அவர் நிறுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் நினைவு கூறுங்கள் வார்த்தைகளை. நீங்கள் தயவு பெற காத்திருங்கள் தேவ சமூகத்தில். அவருடைய இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருங்கள். தேவன் அவிதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக. மூன்றாவதாக நான் சொல்ல முடியும், 23ஆம் வசனத்திலே ஒன்றை சொல்கிறார் அவர். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். இது வஸ்திரம் என்று சொன்னால் நாம் உடுத்துகிற உடையை மட்டும் உடைய சொல்லவில்லை. நம்முடைய ரட்சிப்பை இது குறிக்கிறது. மாம்சம் என்பது நம்முடைய மாம்சிக சுபாவம். இந்த வாழ்க்கையில் அநேக சுபாவத்தின் நிமித்தம் நம்முடைய ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் கரைப்பட்டு போகிறது. ஆகவே ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு மனிதன் தன்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை கரைப்படுத்துவதற்கு மாம்சத்தில் உண்டாகிற சுபாவங்கள், அவனுக்குள்ளே ஏற்படுகிற கசப்பு, அவனுக்குள்ளே ஏற்படுகிற கோபம், அவனுக்குள் உண்டாகிற இச்சை, அவனுக்குள்ளே ஏற்படுகிறதான மன்னிக்காத சிந்தை, இப்படிப்பட்ட அநேக மாம்சம் சார்ந்த மாம்சீகத்தை சார்ந்த சில உணர்வுகள் அவனுடைய ரட்சிப்பு என்கிற அந்த வாழ்வை, அந்த வஸ்திரத்தை அது கரைப்படுத்தி விடுகிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே மாம்ச எண்ணங்களினால், மாம்ச வாழ்க்கையினாலே கரைப்பட்டிருக்கிற அந்த வஸ்திரத்தை அதை நீங்கள் வெறுத்து உங்களுடைய வஸ்திரம் அழுக்கடையாதபடிக்கு, உங்களுடைய ரட்சிப்பு அழுக்கடையாதபடிக்கு வெளிப்படுத்தின சான்று சொல்றார். வஸ்திரத்தை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவில் சொல்லும்போது சொல்லுகிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறாராம். ஆகவே இது வஸ்திரங்களை குறித்து ஏராளமான காரியங்கள் வெளிப்படுத்தின நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை கரைப்பட்டு விடாதபடிக்கு இந்த அழுக்கான காரியங்களை நம்ம விட்டு வெளுத்து தள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. எதை வெறுக்க வேண்டுமோ அதை நாம் வெறுத்து தள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. சுபாவங்களிலே காவியா என்ற ஒரு படிக்கிற ஒரு சின்ன பெண் இருந்தால், அந்த பெண்ணுடைய உள்ளத்துல ஒரு பெரிய எண்ணம். அவள் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபருடைய மகளாக அவள் இருந்தாள். இந்த மகளுடைய எண்ணத்துல ஒரு பெரிய என்ன இருக்கும், ஒரு பெருமை. நான் பெரிய தொழிலதிபர் மகள் என்கிற எண்ணம் இந்த காவியா என்ற இந்த சிறு பெண்ணுக்கு இருந்தது. ஒரு நாள் அவருடைய பள்ளியிலே அவருடைய ஆசிரியர் அவள் படிக்காது, அவள் சரியாய் செய்யாத சில காரியங்களுக்காக அவருடைய பெற்றோரிடத்தில் அவர் அந்த பிராதை கொண்டு செல்வதற்கு முன்னதாக அவளை கடிந்து கொண்ட போது அவளுக்கு மிகுந்த கோபம் வந்து விட்டது. நான் யார் தெரியுமா, என்னுடைய தகப்பனார் யார் தெரியுமா என்று அவள் பெருமையோடு தன்னுடைய தொழிலதிபர் மகள் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட அவள் பேசின போது அந்த ஆசிரியர் சொன்னார், நீ போய் உன் தகப்பனார் இடத்துல எனக்கு ஒரு கடிதம் வாங்கி கொண்டு வா என்று சொல்லி இவளுடைய பிரச்சனை அந்த கடிதத்தில் எழுதி இதை உன் தகப்பனிடத்தில் கொடு, அவரிடத்திலிருந்து ஒரு கடிதம் வாங்கி கொண்டு வா என்று சொன்னார். இவள் கடிதத்தை எடுத்துக்கொண்டு தன் தகப்பனிடத்தில் கொண்டு போய் கொடுத்தால், தகப்பன் அதை வாங்கி படித்து பார்த்த பின்பு அவர் மறுபடியும் எழுதினார், நீங்கள் ஆசிரியர், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ, எப்படி கண்டித்து நடத்த வேண்டுமோ அப்படி நடத்துங்கள். இவள் இவருடைய பிள்ளை என்றெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் நடத்துகிற ஆசிரியருடைய கண்டிப்பு தான் ஒரு மாணவரை உருவாக்கும் என்று சொல்லி தகப்பனார் கடிதம் எழுதி அவகையிலே கொடுத்து அனுப்பிச்சார். அதை கொண்டு சென்று ஆசிரியரிடத்தில் கொடுத்த போது அவருடைய தகப்பனார் எழுதியதை அவள் பார்த்தார்கள். நன்மையான தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய
பிள்ளை என்கிற அந்த பெருமை கூட நமக்கு வந்துடக்கூடாது. நாம் மிகுந்த கவனமா இருக்க வேண்டும். மாம்சத்தை கரைப்படுத்துகிற எந்த ஒரு காரியம் வாழ்க்கையில நம்மை மேற்கொண்டு விடாதபடி அதை வெறுத்து தள்ளுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆகவே இந்த காலை ஆராதனை தேவனுடைய வார்த்தை கேட்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போடுகிற சுபாவம் எதுவாயிருந்தாலும் அதை வெறுத்து தள்ளுங்கள். உங்கள் வஸ்திரத்தை அது ஏன் கரைப்படுத்த வேண்டும்? உங்கள் மாம்ச எண்ணங்களினால் அது கரைப்படாதபடிக்கு உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே நாம் அதில் கவனம் செலுத்துவோம். அவ்வப்போது அது தலை தூக்கும். ஆகவே வேதம் மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக இருக்கும். ஆவின் சிந்தைக்கு ஜீவன் உண்டு, மாம்ச சிந்தைக்கு மரணம் உண்டு. மாம்சத்தின் கிரிகளை அழிக்கும்படி, மாம்சத்தின் கிரிகளை வெறுத்து தள்ளும்படி தேவன் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும்படி தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மாம்சத்தினால் உண்டாகிற கரைகளை நாம் வெறுத்து தள்ள ஆயத்தமாயிருப்போம். இந்த நாட்டில் ரொம்ப கவனமா நாம் இருக்க வேண்டும். நான்காவது ஒரு காரியம், உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் 20ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்கிறார். 20ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அருமையான தேவச்சனமே, உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நினைவு கூற வேண்டும் வார்த்தைகளை, காத்திருக்க வேண்டும் இரக்கத்தை பெற, வெறுத்து தள்ள வேண்டும். உங்களுடைய மாம்சத்தினால் உண்டாகிற அந்த காரியங்கள் உங்கள் வஸ்திரத்தை, உங்கள் ரட்சிப்பை கரைப்படுத்தாதபடி வெறுத்து தள்ள வேண்டும். நான்காவதாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உறுதி இல்லாத ஆட்களை தான் பிசாசு பிடிப்பானோம். பைபிள் அது அழகா சொல்லுகிறது. நீங்களோ பிரியமானவர்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. உறுதி ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயங்க. உறுதி இல்லாதவர்களை தான் உபதேச விஷயங்களை பிசாசு திசை திருப்புவான். பிரதிஷ்டிய விஷயத்துல அவங்களை திசை திருப்புவான். அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி அவங்களுடைய ஜீவியத்தை கெடுத்து போடுவான் பிசாசு. நாம் கற்று நிச்சயித்துக் கொண்ட காரியங்கள்ல நாம் உறுதியா இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பரிசுத்தவான்களை பாருங்க, தானியேலை பாருங்கள், உடைய நண்பர்களை பாருங்க, எபிரேய வாலிபர்களை பாருங்க, தாவீதை பாருங்க, யோசேப்பை பாருங்க. நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எடுத்த தீர்மானம், அதில் அவர்கள் உறுதியாய் நின்றதை பாருங்க. சற்றாகிலும் பின்வாங்காமல் உறுதியாய் நின்றார்கள். தேவன் வெறுக்கிறதை நானும் வெறுப்பேன், தேவன் விரும்புகிறதை நான் செய்வேன், தேவனுக்காக நான் வாழ்வேன் என்கிற அந்த உறுதியில் இருந்தார்கள். பணிந்து கொள் என்று ராஜா கட்டளையிடுகிறார், பணியவில்லை. இதை சாப்பிட்டால் நீங்கள் பலனாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சாப்பிடுவதற்கு அவர்கள் முன்வரவில்லை. ஒரு நேர உணவுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தவன், அவனை குறித்து வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த உணவு எங்களுக்கு வேண்டாம், தேவனுக்காக நாங்கள் இவ்விதமாய் வாழ்வோம் என்று தீர்மானித்த உறுதியான தேவ பிள்ளைகளை குறித்தும் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆராதனையில் தேவ செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே, நீங்கள் உறுதியான மக்களாக இருக்க வேண்டும். சீன தேசத்தில் வயது சென்ற ஒரு பெரியவர், அவரை பார்க்க சில கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் வந்து அவருக்கு எதிராக எழுப்பி போராட்டம் பண்ணினார். நிறைய கிறிஸ்தவர்களை பிடித்த அந்த நாட்களில் துன்பப்படுத்தியிருக்கிறாங்க, சபைகளை மூடி இருக்கிறாங்க. அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையில தீவிரம் உள்ள அவர்கள் எத்தனையோ கிறிஸ்தவர்களை சிறைக்கு, எத்தனையோ போதர்களை சிறைக்கு கொண்டு சென்று வேதனைப்படுத்தியிருக்கிறார். அவருடைய சூழ்நிலை ஒரு பெரியவர் வீதியில நடந்து வந்தார். இந்த கிறிஸ்தவர்கள் ஏதாகிலும் நம்முடைய அரசாங்கத்திற்கு, நம்முடைய மக்களை திசை திருப்பார் என்றெல்லாம் பலவாறு யோசித்து தவறான காரியங்களை அவர்கள் சொல்லி அநேகரிடத்தில் அரசு பண்ணாங்க. சில அவங்கள்ட்ட கேட்கும்போது நீங்க ஆண்டுடைய பிள்ளையா அப்படின்னு கேட்கும்போது பயந்து போய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சில தடுமாறினாங்க.
ஆனால் இந்த பெரியவரை பார்த்து கேட்டாங்களா, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களான்னு கேட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாய் சொன்னாராம், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் அவருடைய தொண்டன், அவர் என்னுடைய ரட்சகர். உறுதியாய் சொன்னாராம், சற்று கூட பயப்படவில்லையா. எங்கள் ஆண்டவர் நன்மையானதை செய்கிறவர், நாங்கள் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. தைரியமாய் அவர் பேசினதை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இந்த பெரியவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லி அவருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் அந்த கம்யூனிஸ்ட தீவிரவாதிகள் போய்விட்டார்களாம். என்னை கேட்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன். திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொன்னான், அடுத்த தலைவனாக யோசுவா நியமிக்கப்படும் பொழுது அவன் பயந்து ஒரு வழி சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், பலன் கொண்டு திடமனதாயிரு. திடனற்று போகிற, உறுதியற்று போகிற அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பார்த்து சொல்ல காரியம், நீ உறுதியாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் உறுதியாய், வேதம் வாசிப்பதில் உறுதியாய், சத்தியத்தில் உறுதியாய், நற்கிரியை செய்ய உறுதியாய், பரிசுத்தவான்களோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தில் உறுதியாய், நீ கற்றுக்கொண்ட சத்தியத்தில் உறுதியாய், ஆமென், என்னுடைய அன்பில் உறுதியாய், எல்லா காரியத்திலையும் உன் உறுதி என்று விலகி போகாதபடி தேவ பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். யூதா ஒரு சின்ன புஸ்தகம் தான், ஏராளமான சத்தியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். தங்களை கெடுத்து கொண்ட கூட்டங்களை அங்கு அடையாளம் காட்டுகிறார். ஆனால் அழைக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதுகிறார், உங்களை வழுவாமல் காக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்களை மகிழ்ச்சியோடு அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி இந்த சூழ்நிலைக்கேற்ற ஒரு சத்தியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்தை நினைவு கூறுங்க, அவருடைய தயவுக்காக, இரக்கத்துக்காக காத்திருங்க. உங்களுடைய வாழ்க்கையை கரைப்படுத்துகிற மாம்சத்தினால் உண்டாகிற காரியங்கள் நிமித்தம் உங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்துகிற அந்த அழுக்கான காரியங்களை வெறுத்து தள்ளுங்கள். உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையும் அசைக்கப்பட முடியாத ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கடைசியாக இதே அதிகாரத்திலே, இதே வசனத்திலே அவர் சொல்லுகிறார், 20ஆம் வசனத்திலேயே அங்கே வாசிக்கிறோம், நீங்களோ பிரியமானவர்களே மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, இன்னொன்னு சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார். 5வது ஒரு விஷயம், நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனால் ஜெபம் பண்ணுவது கஷ்டமான ஒரு விஷயம் போல தோன்றும். ஜெபம் இல்லை என்று சொன்னால் ஜெயம் இல்லை என்பது நாம் சொல்லுகிற வார்த்தை, நாம் பாடுகிற பாடல்கள். ஆனால் ஜெபம் மட்டும்தான் தேவனுக்கு நமக்கும் உறவை ஏற்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பம். ஆகவே தேவ பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் நம்மை மாசற்றவர்களாக மகிழ்ச்சியோட வழுவாமல் நம்மை காத்து அவருடைய சன்னிதானத்தில் நிலைத்து நம்மை நிறுத்த வேண்டுமானால், நாம் அழைக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிற தேவச்சனமே, அன்றைக்கு இருந்த அதே காரியங்கள் அவர் காயின் முதற்கொண்டு பீலையா முதற்கொண்டு தொடர்ந்து பல நிகழ்வுகளை அவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். இப்படியெல்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டு வழுவி போய் பக்க வழியாக தனிஷ்டம் போல காரியங்களை செய்து தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், தங்கள் மேன்மை இழந்து போனார்கள். நாம் அப்படி அல்ல. தேவனுடைய வசனத்தை நினைவு கூர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து இரக்கத்தை பெற, தேவன் விரும்பாததை வெறுத்து தள்ளி தேவனுக்குள்ளே தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ஜெபம் பண்ண வேண்டியதும் அவசியமா இருக்கிறது. ரொம்ப ரொம்ப அவசியம். சம்பவம் ஒன்றை நான் வாசித்தேன். பிரேசில் நாட்டிலே குமார் சிண்டே என்கிறதான ஒரு போதகர், அவர் தன்னுடைய
ஊழிய நாட்களிலே மலைப்பாங்கான இந்த பகுதிகளிலே சுவிசேஷத்தை அறிவித்துவிட்டு திரும்பி கொண்டிருந்தார். அவர் ஒரு கழுதையின் மேலே அவர் பயணித்து போயிருந்தார். அதிக இடங்களில் ஊழியம் செய்த அந்த சோர்விலே ஒரு மலைப்பாங்கான வழியாக அவர் இருக்கிற கிராமத்துக்கு வர வேண்டும், அவர் இருக்கிற சபைக்கு வர வேண்டும். அப்படி அவர் வந்து கொண்டிருக்கும் போது களைப்பில் அந்த கழுதையின் மேல் அவர் அமர்ந்திருந்த அவர் அப்படியே கண்ணாயிருந்து போனார், தூங்கி போனார். இப்படி சோர்வுற்று இருக்கிற நேரத்தில் இந்த கழுதை வேற வழி திசை மாறி சென்றதை திடீரென்று அவர் விழித்து கொண்டு பார்த்தபோது அவருக்கு சற்று பிரச்சனையா இருந்தது. இது வழி மாறி போகிறது இந்த கழுதை என்று சொல்லி அவர் மீண்டும் தன்னை சுதாரித்துக் கொண்டு இப்படி போனாலும் நம்முடைய கிராமத்துக்கு போய்விடலாம் வேற ஒரு வழியாக அந்த கழுதின் மேல் பயணித்து அவர் இருக்கிற கிராமத்தை சென்றடைந்தாராம். அந்த கிராமத்திலே சபையார் ஜெபித்துக் கொண்டிருந்தார்களாம். என்ன தெரியுமா, இவர் வருகிற வழியில அவர் எப்பொழுதும் போல வருகிற வழியில ஒரு மனிதனுடைய ஒரு பொல்லாத மனிதன் இவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறதுனால விரோதமாக செயல்படும்படி அந்த மனிதன் திட்டம் தீட்டு இந்த சபையாருக்கு தெரிந்ததுனால சபையார் அவருக்காக ஜெபம் பண்ணினார். எப்படி பேதுருக்காக சபையார் ஜெபம் பண்ணினார்களோ அதுபோல் ஜெபம் பண்ணினார். பாருங்கள், ஜெபம் கழுதையை வேறு வழிக்கு கொண்டு சென்றது. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது என் அருமையான தேவச்சனமே, கழுதை வழி மாறி சென்றாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையும் தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லவர். இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அவனுக்கு கிடைப்பதற்கு காரணம் என்னன்னா அந்த சபையாருடைய ஜபம் சூழ்நிலை மாற்றுகிறது. அன்றைய தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 8:28 நம்ம இப்படி வாசிக்கிறோம். நன்மைக்கு ஏதுவானதை நமக்கு செய்கிறவர். ஆகவே நீங்கள் இந்த நாட்களில் சபைக்காக, போதகருக்காக, பரிசுத்தவான்களுக்காக, நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக, நம்முடைய தேசத்தில் கொடிய நோய் பரவி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியான நேரங்களை ஒதுக்கி ஜெபிப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, 5 காரியங்களை யூதா எழுதுகிறார். முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காக நீங்கள் அவர் பாதத்தில் காத்திருக்க வேண்டும். உங்கள் மாம்சத்தினால் உங்களை கரைப்படுத்துகிற அந்த வஸ்திரங்களை நீங்கள் வெறுத்து தள்ள வேண்டும். உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஆகவே ஜெபியுங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், வெறுத்து தள்ளுங்கள், காத்திருங்கள், நினைவு கூறுங்கள். நிச்சயமாகவே அழைத்தவர், பரிசுத்தமாக்கினவர், பாதுகாத்து வருகிற அந்த தேவன் இனி இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை அவர் வழுவாமல் காக்க வல்லவர். எந்த சூழ்நிலை உங்களை மகிழ்ச்சியோடு நிறுத்திக் கொள்ளவும் அவர் வல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாத்திரமல்ல உங்களை மாசற்றவர்களாக வைத்துக் கொள்ளும் ஒரு வல்லவராயிருக்கிறார். ஆகவே நான் என்னை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கவனம் செலுத்துவதில் அவசியம் இல்லை. நாம் ஜெபித்தால் போதும், உறுதியாய் வசனங்களை கை கொண்டால் போதும், கர்த்தருடைய இரக்கத்தை பெற காத்திருந்தால் போதும், நாம் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்தால் போதும். நாம் இந்த 5 காரியங்களை செய்யும் பொழுது நம்மை அது மாசற்றவர்களாய் மாற்றும், வழுவாதவர்களாய் மாற்றும். அவருக்காக அருமையான தேவனும் எப்போதும் மகிழ்ச்சி உள்ள மக்களாய் நம்மை மாற்றும். இவ்விதமான வாக்குறுதிகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை என் குடும்பத்தில், என் வாழ்க்கையிலே, சூழ்நிலையிலே இப்பொழுது இருக்கிற இந்த காரியங்கள் என்னாகுமோ என்று நினைத்து கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களை வழுவாமல் காப்பார். உங்களை மகிழ்ச்சியோடு அவர் வைத்துக் கொள்வார். உங்களை மாசற்றவர்களாக வைத்துக் கொள்வார். உங்களுக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலவெளியில் உம்முடைய சன்னிதானத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய வார்த்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, யூதா எழுதுகிறார், அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஆண்டவரை, முன் சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். உங்களை கரைப்படுத்துகிற அந்த காரியங்களை வெறுத்து தள்ளுங்கள். தகப்பனே, உங்களை கர்த்தருக்குள்ள உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாசத்தினால் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை வழுவாமல் காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை மகிழ்ச்சியோடு அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாக நிறுத்தவர் வல்லவராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது போல, ஆண்டவரே, வழுவி போய்விடுவேனோ, என்னுடைய வாழ்க்கை கரைப்பட்டு போய்விடுமோ, நான் என்னுடைய விசுவாசத்தை இழந்து விடுவேனோ, என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் மேற்கொண்டு விடுமோ, பல கவலையோடு மகிழ்ச்சி இழந்து சூழ்நிலை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இந்த வாக்கு கொடுத்திருக்கிறீர். மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாக வழுவாதவர்களாக காக்கிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலவேளை காத்துக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தாண்டவராகிய தேவன் வழுவாமல் காத்துக்கொள்ள போகிறேன். ஏனென்றால் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீர்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை பிள்ளைகள் தன் மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது, தன்னுடைய பரிசுத்தத்தை இழக்கக்கூடாது, தன் உறுதியில் என்று வழுவி போகவும் கூடாது. இந்த 5 காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் கை கொண்டு, ஆண்டவரே, நம்முடைய கிருபையினால் அந்த வசனத்தின்படி காக்க வல்லவர் என்கிற எங்கள் தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று அவள் அறிக்கையிட்டு ஒரு நாளும் ஜெயம் சிறக்க உதவி செய்யும். ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆங்காங்கே வியாதி தொற்று பரவி கொண்டிருக்கிற நேரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும். வியாதியும் விக்கிரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும். எங்களுடைய தேசத்துல இந்த வியாதி எதிர்த்து போராடுகிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் இரக்கம் செய்யும். அரசாங்கத்தின் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நோய் தொற்று பரவாதபடி நீர் கிருபையாய் ஒருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா மேன்மை துதி புகழுமுக்கு கொண்டு வருகிறோம். உடைய இரக்கத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கட்டும். உம்முடைய வார்த்தையை நினைவு கூறட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமை உறுதிப்படுத்திக் கொள்ளட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் விரும்பாத வெறுத்து தள்ளட்டும். ஜெபத்தில் உறுதியாயிருக்கட்டும். இந்த 5 காரியங்களுடைய பிள்ளைகள் செய்வதற்கு நீர் ஒத்தாசை அருளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த செயலுபானை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் வழிநடத்தும் சமாதானம் மீண்டும் என்றும் சதா நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.